Hi friends, welcome back to my channel No More Doubts. இன்னைக்கு நம்ம பார்ட் 2 ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப மோஸ்ட் காமனாக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரிப்போசிஷன்ஸ். அண்ட் இந்த ப்ரிப்போசிஷன்ஸில் வந்து மோஸ்ட்லி நம்ம லாஸ்ட் டைம் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா டைம் அண்ட் பிளேஸ் எல்லாமே டினோட் பண்ணுற மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இது மோஸ்ட்லி எல்லாமே பிளேஸ் அண்ட் டைரக்ஷன்ஸை வந்து டினோட் பண்ணுற மாதிரியான ப்ரிப்போசிஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் பாருங்கள். அபவுட் அப்படிங்கிறது பற்றி, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐ நோ அபவுட் ரவி, எனக்கு ரவியை பற்றி தெரியும். ஸோ அப்போ ரவியை பற்றி, அப்போ இந்த இடத்துல அபவுட் அப்படிங்கிறது பற்றி அப்படிங்கிற மீனிங்கில் வந்திருக்கு. அடுத்தது அபவ் அப்படின்னா மேலே. ஸோ இப்போ இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா காட் இஸ் அபவ் ஆல் ஆஃப் அஸ். ஸோ நம்ம எல்லாத்துக்கும் மேலே கடவுள் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேலே அப்படின்னா ஸோ அபவ் அப்படின்னா மேலே. அடுத்தது பார்த்தீங்கன்னா அக்ராஸ் வந்து குறுக்கே அப்படிங்கிற மீனிங்கில் வரும். பிரிட்ஜஸ் ஆர் பில்ட் அக்ராஸ் த ரிவர். ஸோ பிரிட்ஜஸ்னால் பாலங்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கட்டுறாங்க. அதாவது எப்படின்னா ஆற்றுக்கு குறுக்கே பாலங்கள் வந்து கட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் அப்படின்னா பிறகு, அதுக்கப்புறம், அதாவது பிறகு. நம்ம மேக்ஸில் வந்து நம்ம போடுவோம்ல ஆஃப்டர் 1 2, ஆஃப்டர் 2 3 அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. ஸோ மீட் மீ ஆஃப்டர் யோர் மீல். இப்போ இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்கிறாங்க, மீட் மீ, என்னை வந்து மீட் பண்ணு, ஆஃப்டர் யோர் மீல், உன்னோட சாப்பாட்டுக்கு அப்புறம், அதாவது லஞ்ச் ஆர் எனிதிங், சாப்பாட்டுக்கு அப்புறம் என்னை வந்து மீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அலாங், வழியாக இல்லைனா ஓரத்தில் அப்படிங்கிற மீனிங்கில் வரும். தே ஆர் வாக்கிங் அலாங் த பீச். ஸோ எப்படின்னா பீச்சில், அந்த பீச்லேயே அப்படியே நடந்து போகிறாங்க. அது அப்படின்னா இதுலையே போகிறது. இப்போ ஒருத்தவங்கள்ட்ட நம்ம வந்து வழி சொல்கிறோம் அப்படின்னா இந்த ரோட்லேயே போங்க அப்படின்னு சொல்கிறோம்ல. ஸோ அந்த மாதிரி அப்போ இதுலையே அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம அலாங் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன் அமாங் வந்து இடையே. அதே அப்படின்னா ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் ஒருத்தரை நம்ம வந்து அடையாளம் காட்டுற மாதிரி மீனிங். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஐ லைக் பீயிங் பீப்புள். சாரி, இந்த இடத்துல வந்து ஐ லைக் பீயிங் அமாங் வரணும். ஓகேங்களா? ஸோ ஐ லைக் பீயிங் அமாங் பீப்புள், எனக்கு வந்து மக்களுக்கு இடையில் இருக்கிறது வந்து பிடிக்கும். அதாவது தனிமையாக இருக்கிறது பிடிக்காது, மக்களுக்கு இடையில் இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட்டு பிஃபோர் அப்படின்னா முன். ஐ வில் see you பிஃபோர் கிறிஸ்மஸ், நான் உன்னைய கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி. ஸோ இப்போ முன்னாடி அப்படின்னா பிஃபோர். பிஹைண்ட் அப்படின்னா பின்புறம். அவர் ஹவுஸ் இஸ் பிஹைண்ட் த சூப்பர் மார்க்கெட், எங்களுடைய வீடு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பின்னாடி இருக்குது, பின்புறம் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் வந்து வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிலோனா கீழே, டவுன் பிலோ ரெண்டுமே வந்து கீழே தான். ஆனால் இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னன்னு பாருங்கள். டெத் வேலி இஸ் 86 meters பிலோ த சீ லெவல். அதாவது டெத் வேலி அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா 86 மீட்டர்ஸ் வந்து கடல் மட்டத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதே டவுன் பார்த்தீங்கன்னா ஹீ கேம் டவுன் த ஹில், அவன் வந்து மலையிலிருந்து கீழே இறங்கி வந்தான். ஹீ கேம் டவுன் த ஹில், மலையிலிருந்து அவன் மலையில் இருந்து கீழே இறங்கி வந்தான் அப்படின்ட்டு. ஸோ இப்போது இது ரெண்டுத்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, பிலோ வந்து எப்படின்னா ரொம்ப கீழே இருக்கிறது, இல்லை அப்படின்னா அது வந்து நம்மளால் அதை வந்து ஒரு டச் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அது கீழே இருக்குது அப்படிங்கிற மாதிரி. அதே இப்போ இது வந்து எப்படின்னா, அவன் இப்போ மலையிலேருந்து கீழே இறங்கி வரான் அப்படின்னா அவன் நடந்து வந்திருக்கணும், இல்லை எப்படின்னா ஏதோ ஒரு வெஹிக்கிளில் வந்திருக்கணும். ஆனால் அவன் வந்து அந்த சர்ஃபேஸோட கான்டாக்டில் வந்து இருக்கிறான். ஸோ அப்போ இது வந்து எப்படின்னா சர்ஃபேஸோட கான்டாக்டில் இருந்துச்சு அப்படின்னா அந்த மாதிரி டவுனில் இருக்குது அப்படின்னா அப்போ டவுனுன்னு போடணும். அதே இது வந்து சர்ஃபேஸை விடவும் கீழே போயிருக்கு, ஸோ அந்த மாதிரி கீழே இருக்குது அப்படின்னா நம்ம பிலோ வந்து போடணும். நெக்ஸ்ட்டு பிட்வீன் அப்படின்னா இடையில். 2 is between 1 and 3. ஸோ அப்போ அந்த மாதிரி த டீச்சர் ஸ்டாண்ட்ஸ் பிட்வீன் ராமு அண்டு சோமு. டீச்சர் எங்கே நிற்கிறாங்க? ராமுக்கும் சோமுக்கும் நடுவில் நிற்கிறாங்க. அப்போ இடையில் அப்படிங்கிற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப்.
in front of அப்படின்னா முன்புறம். he stands in front of me. அவன் எனக்கு முன்னாடி நிற்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. he stands in front of me. he stands in front of me. அவன் எனக்கு முன்னாடி நிற்கிறான். அப்போ எனக்கு முன்புறம். ஸோ in front of அப்படின்னா முன்புறம். நெக்ஸ்ட் into உள்ளுக்குள். you should not go into the castle. நீ கோட்டைக்கு உள்ள போகக்கூடாது. கோட்டைக்குள்ளே அந்த அப்போ உள்ளுக்குள் அப்படின்னா கோட்டைக்கு உள்ளே போகக்கூடாது. the tiger fell into the well. புலி என்ன ஆயிடுச்சு? well கிணத்துக்கு உள்ள விழுந்துருச்சு. fell into the well. சாரி, இந்த இடத்துல ஸ்பேஸ் வரக்கூடாது. into the tiger fell into the well. கிணத்துக்கு உள்ள விழுந்துருச்சு. நெக்ஸ்ட் நியர்னா அருகில், பக்கத்தில். our house is near the supermarket. எங்களோட வீடு சூப்பர் மார்க்கெட்டுக்கு பக்கத்தில் இருக்கு, அருகாமையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. நெக்ஸ்ட் ஆஃப். இக்கான இல்லைனா உடைய அப்படிங்கிற மீனிங்கில் வர பிளேஸில் இருக்கும். திஸ் இஸ் அ ஸ்கூல் ஆஃப் மியூசிக் ஆர்ட்ஸ். அதாவது எப்படின்னா இது வந்து இசைக்கலைக்கான கல்விக்கூடம். அப்போ இசைக்கலைக்கான கல்விக்கூடம். ஸோ தட் வராது, சாரி. இது வந்து இசைக்கலைக்கான கல்விக்கூடம். ஸோ இந்த இடத்துல காண அப்படிங்கிற மீனிங் வரதால இங்கே ஆஃப் வந்து நம்ம போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறது 2 இடத்துல வரும். ஒன்று வந்து நிறுத்து, ஸ்விட்ச் ஆஃப் த லைட்ஸ். ஸோ இந்த இடத்துல எப்படின்னா லைட்ஸை வந்து ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மீனிங்கில் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஆஃப் வந்து போடுவோம். நிறுத்து அப்படிங்கிற மீனிங்காக நம்ம வந்து போடுவோம். அதே வந்து இன்னொரு மீனிங் வந்து என்னென்னா இலிருந்து. ஸோ இலிருந்து அப்படின்னா the cat jumped off the roof. கேட் வந்து கூரையில் இருந்து குதித்தது. கேட் என்ன, அது பூனை வந்து கூரையிலிருந்து குதிச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ the cat jumped off the roof. நெக்ஸ்ட் ஒன் ஓவர் அப்படின்னா மேலே. பேர்ட்ஸ் ஃப்ளை ஓவர் த ட்ரீ. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே எப்படி நம்ம ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, 2 ப்ரிப்போசிஷன்ஸ் பிலோ அண்டு டவுன், அதே மாதிரி இதுவும் ஓவர் அண்டு அப். அப்போ இது 2த்துக்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே மேலேங்கிற மீனிங்கில் தான் வரும். ஆனால் பேர்ட்ஸ் வந்து எப்படி பறக்கும்? ஃப்ளை ஓவர் த ட்ரீ, மரத்துக்கு மேலே வந்து பறக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா ஹீ வெண்ட் அப் த ஹில், அவன் மலைக்கு மேலே போனான். இப்போ இதுலேயும் அதே தான். இதில் பேர்ட்ஸ் அப்படிங்கிறது மரத்துக்கு மேலே பறக்குது. ஸோ இந்த பேர்ட்ஸ்க்கும் ட்ரீக்கும் நடுவில் எந்த கான்டாக்டும் கிடையாது. அப்போ அது எப்படின்னா இப்படி போகுது. ஸோ இப்படி போகுது அந்த மாதிரி மீனிங்கில். ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா ஹீ வெண்ட் அப் த ஹில் அப்படின்னா அவன் வந்து மலைக்கு மேலே போகிறான். ஸோ அப்போ அவனுக்கும் மலைக்கும் வந்து கான்டாக்ட் வந்து இருக்கும், சர்ஃபேஸ் கான்டாக்ட் வந்து இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கான்டாக்ட் இருந்துச்சு அப்படின்னா அப்பு போடணும். கான்டாக்ட் இல்லாமல் இந்த மாதிரி இப்படி மேலால் போகுது அப்படின்னு வந்துச்சுன்னா அப்போ நம்ம ஓவர் வந்து போடணும். நெக்ஸ்ட்டு த்ரூ வந்து ஊடாக. யூ ஷுடன்ட் வாக் த்ரூ த ஃபாரஸ்ட். நீ வந்து ஃபாரஸ்ட் அதாவது காடு வழியாக பயணம் பண்ணக்கூடாது, காடு வழியாக. ஸோ இந்த இடத்துல த்ரூ த ஃபாரஸ்ட் அப்படின்னா காடு வழியாக. அப்போ அந்த வழியாக ஊடாக அப்படின்னா காட்டின் ஊடாக நீ வந்து அந்த ஃபாரஸ்ட்டில் நீ வந்து பயணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ த்ரூ அப்படின்னா ஊடாக அப்படிங்கிற மீனிங்கில் வருது. நெக்ஸ்ட்டு அண்டர்னா கீழ். த கேட் இஸ் அண்டர் த சோஃபா. பூனை எங்கே இருக்குது? சோஃபாக்கு அடியில் இருக்குது. ஸோ அப்போ கீழ், சோஃபாக்கு கீழே இருக்குது இல்லை அடியில் இருக்குது அப்படிங்கிற மீனிங்கில் வரப்போ நம்ம அண்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அப்பான் அப்படின்னா மீது. த பால் ஃபெல் அப்பான் மீ. பால் என் மேலே விழுந்துருச்சு. ஸோ என் மீது விழுந்துருச்சு, சாரி மேலே சொல்லாதீங்க, என் மீது விழுந்துருச்சு. ஸோ மீது அப்படிங்கிற மீனிங் வந்துச்சு அப்படின்னா அப்பான் அப்படிங்கிற ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வித், உடன். ஐ வென்ட் டு சென்னை வித் மை டேட். நான் சென்னைக்கு போனேன் என்னுடைய அப்பா கூட. ஸோ அப்பா கூட, அம்மா கூட, அண்ணன் கூட. அப்போ அந்த உடன் கூட அப்படின்னு நம்ம சொல்கிற அந்த மீனிங் வரப்போ நம்ம வித் வந்து யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பிசைட், அருகில். அவர் ஹவுசஸ் பிசைட் த சூப்பர் மார்க்கெட். எங்கள் வீடு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அருகில் உள்ளது. ஸோ பிசைட் அப்படின்னா அருகில். அடுத்தது
since இலிருந்து. we have been living here since 2000. நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம். எப்போலேருந்து? 2000 நாங்கள் இங்கே 2000வது வருடத்திலிருந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்போ அந்த இலிருந்து 2000வது வருடத்திலிருந்து, அப்போ அந்த இலிருந்துங்கிற மீனிங் வரதால் நம்ம சின்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. இதோட நம்ம ப்ரிப்போசிஷன்ஸ், அதாவது மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ப்ரிப்போசிஷன்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது ஃப்ரேசல் ப்ரிப்போசிஷன்ஸ்க்கான வீடியோ வந்து போடலாம். அண்ட் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் வேறு ஏதாவது வீடியோஸ் வந்து உங்களுக்கு வேணும், வேறு ஏதாவது டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.